செழிப்பும் காணப்படவில்லை, எனக்கு நல்ல ஜனங்கள் இல்லை, உத்தமர்கள் இல்லை, எல்லாம் பொல்லாதலாம் இருக்கிறாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலின் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம் தேவனிடத்தில் நமக்கு தேவை என்னவென்னா சாட்சி. அந்த நமக்கு தேவனிடத்தில் தேவைப்படுகிற சாட்சி என்ன? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அது சாட்சியாக மாறும். அந்த சங்கதிகள் அப்படியே வெளியரங்கமாக்கப்படும். இந்த மனுஷன் உத்தம, உங்களை குறித்து ஒரு நம்பிக்கைக்கு உரிய பாத்திரமாக ஜனங்கள் இனி வருகிற நாட்டில் காணப்போகிறார்கள். என்னை யாரும் நம்ப மாட்டுறாங்க ஐயா. யாரோ சேதெல்லாம் கூட என்ன கேட்குறாங்க. அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து இன்று புதிய கிருபங்கள் மீது இறங்குறதை நான் பார்க்கிறேன். ஊடகத்தின் வழியை பார்க்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், வந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் மீது புதிய கிருபையோடு போகிறீர்கள், புதிய அபிஷேகத்தோடு போகிறீர்கள். எவ்வளோ நெருக்கங்கள், எத்தனை பூச்சிகள் இருந்தது பாருங்கள், ஒன்றும் காணும். இப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம கூட்டத்தை நிறுத்த முடியும்? நான் செய்து கொண்டே இருப்பேன், அது வரும் போகும். அப்படி தான் வாழ்க்கையும். நத்திங்